பிராண்டி செய்திகள். ராகுலுக்கு போன சீக்ரெட் மெசேஜ். திமுக வர்சஸ் காங்கிரஸ். February 21 வெடிக்கும் கூட்டணி போர். சரி கவனம் உருமான் #ட்ரெண்டிங் பைகள் நிலிஷேத டேக்ரெட். பஸ் முதல்ல ஒரு கசப்பான உண்மைய சொல்லிடுறேன். கூட்டணி கட்சிகளை அடிமை மாதிரி நடத்தணுங்கிற அந்த திமிரான போக்குதான் இப்போ திமுகவுக்கு பெரிய தலைவலியா வந்து முடிஞ்சிருக்கு. வரவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி போடுற மாதிரி வேஷம் போட்டுட்டு தட்டி கேக்குற காங்கிரஸ மிரட்டி பார்க்கிறது திராவிட மாடல் தந்திரம்னு மக்களுக்கு தெரியாதா? விசுவாசமா இருந்த கூட்டணி கட்சிகளை இப்போ நடுத்தெருவுல நிக்க வச்சிருக்கிறது திமுகவோட அகங்காரத்தையே காட்டுது. 1. தமிழக அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த திமுக காங்கிரஸ் கிச்சன் கேபினட் நட்பு தற்போது தொகுதி பங்கீடு இழுபறியால் கசக்க தொடங்கியுள்ளது. 2. காங்கிரஸ் நிர்வாகிகள் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் தொடர்ச்சியான விமர்சனங்களால் முதல்வர் ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. 3. இந்த இருவர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் தரப்பிலிருந்து ஒரு ரகசிய நிபந்தனை பறந்துள்ளது. 4. தேமுதிகவை 7 தொகுதிகள் கொடுத்து வளைத்த திமுக இப்போ காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியாது என முரண்டு பிடிப்பதுதான் மோதலுக்கு பிரதான காரணம். 5. சமீபத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி பேசும்போது திமுக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக அவையை புறக்கணித்தது காங்கிரசுக்கு விடப்பட்ட மென்மையான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. 6. ஒருவேளை திமுக கூட்டணி உடைந்தால் காங்கிரசுக்கு இருக்கும் ஒரே புகலிடம் தமிழக வெற்றி கழகம்தான். விஜயுடன் கைகோர்க்க காங்கிரஸ் மேலிடம் ரகசிய கணக்கு போடுகிறது. 7. ராகுல் காந்தி தன் நிர்வாகிகளை சமாதானப்படுத்துவாரா அல்லது புது ரத்தமான விஜயுடன் கூட்டணி அமைத்து தனி பாதையில் செல்வாரா என்பதே இப்போதைய பிக் குவெஸ்டன். பாஸ், நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. டெல்லியில மல்லிகார்ஜுன கார்கேவை செல்வ பெருந்தகை சந்திச்சு பேசுறது எதையோ ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குது. திமுக தங்களோட ஆளுமைக்கு கீழே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்குது. ஆனா காங்கிரஸ் இப்போ பங்கு கேட்க தொடங்கிடுச்சு. இதுல 3வதா விஜய் என்ட்ரி கொடுத்திருக்கிறது திமுகவோட வாக்கு வங்கிய சிதைக்கும்னு பயப்படுறாங்க. கண்ணா, பழம் நழுவி பால்ல விழுதா இல்ல திமுக கையிலிருந்து நழுவி விஜய் கைக்கு போகுதான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் பாஸ். ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு சரணாகுவாரா இல்ல விஜய்க்கு ஷேக் ஹேண்ட் கொடுப்பாரான்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். It's a high stakes ego battle where the Congress is tired of being the junior partner and the Dimuka is terrified of a new alternative taking its minority and youth votes, boss. காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருமா? விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் 2026 தேர்தல் மற்றும் கூட்டணி கலவரங்களுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.